இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சங்கீதம் அதிகாரம் 2 6 வாழ்க்கை பாடங்கள் 6 லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் சாம் சாப்டர் 2. நேத்து சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற வாழ்க்கை பாடங்களை நம்ம பார்த்தோங்க. ஏன்னா சங்கீத புஸ்தகன்றது வெறும் தேவனை துதித்து பாடுகின்ற பாடல்கள் மட்டுமல்ல, தேவன் ஏராளமான விஷயங்கள் அதுல வைத்திருக்கிறாரு. ஆவிக்குரிய விஷயங்களை வைத்திருக்கிறாருங்க. சயின்டிபிக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அந்த வகையில இந்த எல்லா சாப்டர்லயும் தேவன் நமக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை வைத்திருக்கிறார். அதை ஒன்னொன்னாக நம்ம பார்த்துட்டு வரோங்க. 150 சாப்டர்ஸ்ல நம்ம இன்னைக்கு 2வது சாப்டர் கவனிக்க போகின்றோம். அதுல முதலாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மனிதனோட சக்தி லிமிட்டடுங்க. சரிங்களா? அது குறைவானது. தேவனை போல மனிதனுக்கு பவர் கிடையாதுங்க. சோ அதனால நம்மளுடைய ட்ரஸ்ட், நம்பிக்கை மனிதனின் வல்லமையில, மனிதனின் சக்தி மேல நம்ம வைக்க கூடாதுங்க. இல்லைங்களா? இன்னைக்கு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்குதுங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது, பூம் ஆயிருக்குது. இல்லைங்களா? நம்ம நம்மளுடைய ஞானத்துல பொழைச்சிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்துல நம்ம இருக்கக்கூடாதுங்க. எப்போதுமே தேவனை சார்ந்த வாழ்க்கை தான் வாழணுங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், சாம் சாப்டர் 2 verse 1. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். பாத்தீங்களா? இன்னைக்கு வெயின் திங்ஸ், வேஸ்டான விஷயங்களை குறித்து தான் ஜனங்க யோசிக்கிறாங்க. விஞ்ஞான வளர்ச்சி இவ்வளவு வளர்ந்திருக்கிற சமயத்துல கூட மனிதனுக்கு அது எந்த விதத்துல உதவுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அது கடைசியில அழிவுக்கு தான் கொண்டு போதுங்க. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, ஒரு மனிதனை செம்மையான வழியில அது வழி நடத்துதான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க. இல்லைங்களா? ஒரு மாரல் வேல்யூஸை கொண்டு வருதான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லைங்க. மனிதர்கள் எல்லாமே செல்ஃபிஷா தான் இருக்கிறாங்க. அவங்களோட பெனிஃபிட் தான் வளர்றாங்க. இல்லைங்களா? ஏன்னா எலெக்ஷன்ல நிக்கும் போது நான் உங்களுக்காக நிக்கிறேன்ற மாதிரி தான் வருவாங்க எல்லோருமே. நான் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொந்த பெனிஃபிட்காக தான் ஒர்க் பண்றாருங்க. இல்லைங்களா? ஜனங்களோட நல்லதுக்காக யாருமே ஒர்க் பண்றது இல்லைங்க. தேவன் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருக்கிறாரு. சோ நம்மளுடைய ட்ரஸ்ட் கவர்மெண்ட் மேலேயோ இல்ல எந்த ஒரு தலைவர்கள் மேலேயும் எந்த ஒரு மூமெண்ட் மேலேயும் நம்ம வைக்க கூடாதுங்க. நம்மளுடைய இதயம் ஃபுல்லா தேவனை நம்பிக்கையா இருந்து நம்ம எப்போதுமே தேவனை சார்ந்து வாழணுங்க. 2வது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் இறையாண்மை கொண்டவருங்க. காட் இஸ் சாவரின். அவருக்கு மிஞ்சின வல்லமை அந்த உலகத்துல கிடையாதுங்க. இன்னும் 1000 வருஷம் சயின்டிபிக் அட்வான்ஸா போனா கூட தேவன் கிரியேட் பண்ணாரு இல்லைங்களா? அது ஈக்குவலுக்கு 1% மனிதர்கள் எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதுங்க. தேவன் கொடுத்த ஞானத்துலதான் இத்தனையும் பண்றாங்க. அது அவங்களுக்கே தெரியாம கடைசியில என்ன சொல்லிடுறாங்க, தேவன் இல்லைன்னு அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவனை யாருமே அசைக்க முடியாதுங்க. இல்லைங்களா? தேவன் எப்போதுமே சர்வ வல்லமை உள்ளவர். இதை நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாதுங்க. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், சாம் சாப்டர் 2:4. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பாத்தீங்களா? இன்னைக்கு ஞானமா இருக்கிறோன்னு சொல்றாங்க பாருங்க. தேவன் ஒருத்தர் இல்ல, தேவன் என்றது இல்லியூஷனு, கட்டுக்கதை, டில்யூஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க பாருங்க. அவங்களோட மரணம் எல்லாம் கொடூரமா இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி விஷயத்த நம்பிக்கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சயின்டிஸ்டுங்க, செலிபிரிட்டிஸ் தேவனை இகழ்ந்தவங்க பப்ளிக்கா அவங்களோட மரணம் எல்லாம் கொடூரமா இருந்திருக்கு. காரணம் என்னன்னாக்கா, தேவனுக்கு மிஞ்சின வல்லமை, தேவனுக்கு மிஞ்சின ஒரு ஞானம் இந்த உலகம் எதுவுமே கிடையாதுங்க. அது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா உலகத்துல அன்கண்ட்ரோலபிளா எல்லாமே நடக்குது. தேவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு யோசிக்க கூடாது. ஏன்னா எல்லாமே தேவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குதுங்க. இல்லைங்களா? எல்லாமே அவர் செம்மையா செஞ்சுட்டு இருக்கிறாரு. சில சமயங்கள்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது இல்ல. ஆனா வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது தேவன் எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. வசனத்தின் பிரகாரம் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எவ்ரி திங் இஸ் அண்டர் இஸ் கண்ட்ரோல் அப்படின்றது நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உலகத்தாருக்கு அது வேற மாதிரி இருக்கலாங்க. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், தேவன் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஒரு ஊர்ல யார் ராஜாவா உட்காரணும், யார் ஆளுகை செய்யணும் அப்படின்றது தேவன் தான் தீர்மானம் பண்றாருங்க. அவருடைய ஆதீனத்துலதான் எல்லாமே நடக்குதுங்க சகோதர சகோதரி. இதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. இதுதான் நம்ம பார்க்கின்ற பாடம். 3வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அபிஷேகம் பண்ணின ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்தை ஆளுகை செய்யலாம், டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் விளாடிமிர் புட்டின், இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னாக்கா மோடி, எத்தனையோ பேரை நம்ம சொல்லலாம். ஆனா எப்போதுமே ராஜாதி ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துங்க. அவருதான் உரிமைக்காரர். தேவன் என்ன சொல்றாருனாக்கா, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரர் வர வரைக்கும் அது இல்லாது இருக்கும், அவருக்கே நான் அதை கொடுப்பேன்றாருங்க. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து கீழே தேவன் தரப்போறார்.
கூடிய சீக்கிரம் இது வந்து நடக்க போதுங்க. அதற்காக தான் தேவன் நம்மளையும் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு. ராஜாதி ராஜா எப்போ இயேசு கிறிஸ்து தாங்க தேவன் அபிஷேகம் பண்ணின ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவரே. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், சாம் சாப்டர் 2 verse 6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பாத்தீங்களா, நான் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அப்படின்ட்டு சொல்லாருங்க. இவருக்கு விரோதமான ராஜா வர முடியாது. ஏன்னா தேவன் கூட இருக்கிறாருங்க. தேவன் ஒண்ணுல தான் பண்ணிடுவார், தூள் தூள் ஆக்கி போட்டுருவாருங்க. இந்த உலகத்தை நீதியா அரசால போகின்றவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவர் வந்தாதான் நீதி, சமாதானம், கரப்ஷன் இல்லாம இந்த உலகம் இருக்கும். எங்க பார்த்தாலுமே வந்து நீதி இருக்குங்க இல்லைங்களா. வாசமா இருக்க போகின்றது அது இயேசு கிறிஸ்து ராஜபாரம் ஆரம்பிச்சாதான் வந்து இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியுங்க சகோதர சகோதரி. வேற யாருமே வந்து நீதியை நிலைநிறுத்த முடியாது. எப்போதுமே நமக்கு ராஜா யாரு? இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா. நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது உகந்ததா இருக்குதா, அது வந்து வேல்யூபிளா இருக்குதா, நம்மளுடைய நோக்கம் வந்து இயேசு கிறிஸ்துவோட நோக்கத்துக்கு ஒத்து போதா, இல்ல நம்மளுடைய நோக்கம் உலகத்தரமா இருக்குதா அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம வந்து பார்க்கணும். 4வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து அப்படியே நியாய தீர்ப்பு பண்ண மாட்டாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சத்தியத்தை வெளிப்படுத்துவார் ஜனங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிருபையை அளிப்பார். அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு பண்ணுவார். நினிவே பட்டணத்தார கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாங்க. தேவன் என்ன பண்ணாருனாக்கா வார்னிங் கொடுத்தாருங்க. அவங்க வந்து மனம் திரும்பினாங்க. இம்மிடியேட்டா தேவன் வந்து மன்னிக்கிறாருங்க. தேவன் வந்து கொடூரமானவர் கிடையாதுங்க. அப்படியே வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு தராரு இல்லைங்களா. நீடிய பொறுமை அவர்கிட்ட இருக்குதுங்க, இரக்கம் இருக்குதுங்க. அவர் வந்து அன்புள்ளவர். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள்ங்க. எவ்வளவு அன்பு அவருக்கு இருக்கும் எல்லாரும் மேலும் இல்லைங்களா. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், சாம் சாப்டர் 2 verse 10. இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். பாத்தீங்களா, பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கன்ட்டு ஒரு எச்சரிப்பு தராருங்க. எச்சரிப்பு தராம தேவன் அப்படியே வந்து அழிச்சிட மாட்டாரு. எச்சரிப்பு கொடுத்துட்டே வருவாருங்க. அந்த எச்சரிக்கை நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. இது வந்து உலகத்தாருக்கு மட்டுமே கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நியாய தீர்ப்புன்றது சபையில தான் ஃபர்ஸ்ட் தேவன் வந்து பண்ண போறாருங்க. நம்மளுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்கு ஏற்றபடி வாழறோமா, நம்மளுடைய லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோமா, நம்ம கிட்ட கூட உலகத்தார்கிட்ட இருக்குன்ற அந்த குணங்கள் இருக்கலாம். தேவனுடைய சுபாவம் வந்து நம்மளை கண்டம் பண்ணி அழிக்கிறது கிடையாதுங்க. நம்மளுக்கு சான்ஸ் கொடுத்து நம்மளை வந்து மாத்துறவர் தான் நம்மளுடைய தேவனுங்க. நம்ம லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறதுங்க சகோதர சகோதரி. கடைசி காலமா இருப்பதனால இந்த எச்சரிப்பை நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். 5வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பயபக்தியுடன் நம்மளுடைய வாழ்க்கையை தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். we have to submit our life. பயபக்தியோட இல்லைங்களா. பயமும் இருக்கணும், பக்தியும் இருக்கணுங்க. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனை பார்த்து நம்ம பயப்படணுங்க. தேவன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. தேவன் நீதி உள்ளவர், எரிச்சல் உள்ள தேவன். தேவனுக்கு அநியாயம் பண்ண பிடிக்காதுன்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், சாம் சாப்டர் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பாத்தீங்களா, சர்வ் த லார்ட் வித் ஃபியர் அண்ட் ரிஜாய்ஸ் வித் ட்ரெம்பிளிங். ஒரு பயபக்தி இருக்கணுங்க. இப்ப யோசேப் இருக்கிறாரு, தேவன் மேல பயம் இருந்துச்சு. அதனால்தான் இவ்வளவு பெரிய பாவத்தை தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செய்யறது அப்படின்ட்டு சொல்றாருங்க. அந்த பயபக்தி நம்ம கிட்ட இருக்கணுங்க. தேவன் எங்கேயோ இருக்கிறாரு பாக்கல, தேவன் எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறாருங்க. ஏன்னா நம்மளே தேவனுடைய ஆலயம் இல்லைங்களா. இந்த ஒரு ஆலயத்தை வைத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தேவன் நல்லாவே அறிவார். பயபக்தி இருக்கணும் இல்லைங்களா. நம்ம கிட்ட எந்த அளவுக்கு மனத்தாழ்மை இருக்குதோ, அன்பு இருக்குதோ, அதே அளவுக்கு தேவன் மேல பயம் இருக்கணும். அப்பதான் தேவனுக்கு முன்பாக நீதியா நம்ம வாழ முடியுங்க சகோதர சகோதரி. 6வது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோமானால் அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள போறோம், ஃப்ரீயா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு அல்ல. தேவன் நம்மளுக்கு சாய்ஸ் கொடுக்குறாருங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம லைஃபை சரண்டர் பண்ணாம நம்ம லைஃப்ல சமாதானம் வரும், உண்மையான சந்தோஷம் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம லைஃபை ஒப்பு கொடுக்கும் போது தான் வருங்க சகோதர சகோதரி. வேற எதுலையுமே வராது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், சாம் சாப்டர் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொண்டிருக்கின்ற யாவரும் பாக்கியவான்கள். பாத்தீங்களா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ அண்டிக் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே பாக்கியவான்கள். சரிங்களா. நம்ம லைஃபை இயேசு கிறிஸ்துக்கு சரண்டர் பண்ணும்போதுதான் நம்ம வாழ்க்கையில மெய்யான விடுதலை வரப்போதுங்க. ஃப்ரீடம். we have freedom in Christ. வேற எங்குமே அந்த ஃப்ரீடம் கிடையாதுங்க இல்லைங்களா. பாவத்துல இருந்து விடுதலை வேணுமா, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம லைஃப் சரண்டர் பண்ணும் இல்லைங்களா. இன்னும் எல்லா கட்டுக்கள்ல இருந்து விடுதலை வேணும்னாக்கா
இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம லைஃப வந்து சரண்டர் பண்ணோங்க. இயேசு கிறிஸ்துக்கு நம்ம வாழ்க்கைய சரண்டர் பண்ணிட்டோம்னா, நம்ம லைஃப் எப்போதுமே வந்து பாதுகாப்பா இருக்கும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் அடுத்தடுத்த சாப்டர்ஸ வந்து நம்ம ஒரு வீடியோஸா, ஷார்ட் வீடியோஸா பார்க்கலாங்க. நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றி. தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ சோ மச். ஆமென்.